ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் எல்லாமே கூட அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஹிந்தியில் மேக் பண்ணி பேசுகிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கூட அப்படின்னா ஹிந்தியில் பி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ இப்போது அப்படின்னா ஹிந்தியில் அப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா அபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கூட. ஸோ இப்போ நான் பேசும்பொழுது கூட அது கூட அப்படின்றது சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு பி. ஸோ அபி இல்லைனா அபிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப் பி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா அபிபி. இப்போ கூட உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஹம் நாம அப்படின்னா, நாங்கள் அப்படின்னா ஹம். உங்களை பற்றி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கே பாரேமே. உங்களை பற்றி தான் அப்படின்னா ஹிந்தியில் ஹி. ஸோ கூட அப்படின்னா பி, தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி. ஸோ अभी भी हम आपके बारे में ही बात कर रहे थे. பேசிக்கொண்டு இருந்தோம், அதுதான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ப்ளூரல் ஃபார்ம், நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால் பாத் கர் ரஹே தே, பேசிக்கொண்டு இருந்தோம், கண்டினியூஸ் டென்ஸ் பட் பாஸ்ட் டென்ஸில். ஸோ அபி பி ஹம் ஆப்கே பாரே மே ஹி பாத் கர் ரஹே தே. அடுத்தது, இப்போ கூட உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ யாராவது நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, என்ன கால் பண்ணவே இல்லை, ஸோ இப்போ கூட நான் உங்களுக்கு கால் பண்ணலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அபிபி மே தும்கோ கால் கர்னே வாலா தா. கால் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ கால் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கால் கர்னே வாலாஹூன் இல்லைனா வாலிஹூன். கால் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது கால் கர்னே வாலாத்தா. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா வாலித்தி, கால் கர்னே வாலித்தி. ஸோ இப்போ நம்ம ரீசன்ட் டைம்ஸில் வாலா வாலியோட யூசேஜ் பார்த்தோம். ஸோ வாலா வாலி வாலே எந்தெந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அபிபி மே தும்கோ கால் கர்னே வாலாத்தா. அடுத்தது பாருங்கள், இப்போ கூட எனக்கு அவரோட முகம் நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அபிபி முஜே உஸ்கா செஹரா யாதுஹே. ஸோ அச்சேசே யாதுஹே அப்படின்னா நன்றாக நினைவு இருக்குது. யாது அப்படின்னா ஞாபகம், செஹரா அப்படின்னா முகம், உஸ்கா செஹரா அப்படின்னா அவருடைய முகம். ஸோ அபிபி அப்படின்னா இப்போது கூட, முஜே அப்படின்னா எனக்கு, உஸ்கா செஹரா யாதுஹே. அடுத்தது பாருங்கள், இப்போ கூட எங்கள் அம்மாவோட வாட்ச் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அபிபி மேரே பாஸ் மேரி மா கி கடி ஹே. ஸோ மேரே மா கி கடி, கடி அப்படின்னா வாட்ச் அப்படின்றது அர்த்தம். ஸோ காடி அப்படின்னா வண்டி, கடி அப்படின்னா தமிழில் கடிகாரம்னு சொல்கிறோம் இல்லையா, கை கடிகாரம். வாட்ச் அப்படின்னா ப்ராப்பர் தமிழில் கை கடிகாரம். ஸோ அந்த மாதிரியாக ஹிந்தியில் கடி அப்படின்னு சொல்லுவாங்க. வால் கிளாக், வாட்ச் எல்லாத்துக்குமே கடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மேரி மாக்கி கடி அப்படின்னா என்னுடைய அம்மாவுடைய. மேரி அப்படின்னா என்னுடைய, மாக்கி அப்படின்னா அம்மாவுடைய, அம்மாவோட அப்படின்றது அர்த்தம். கீ அப்படின்றது கடிகாரம் என்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹே. ஸோ என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி மாக்கி கடி, கடி ஹி. ஸோ தான் அப்படின்னா ஹீன்னு பார்த்தோம், கடி ஹி ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ அபி மேரே பாஸ் மேரி மாக்கி கடி ஹி ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வயசுலேயும் கூட அவர் சுறுசுறுப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லுது. ஸோ வயதிலும் கூட அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கூட, நேற்று கூட. ஸோ நம்ம இங்கே முன்னாடி இந்த சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போ கூட உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன், நேத்தி கூட நான் உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்றத இதில் நம்ம எப்படி சொல்லலாம், அபிபிக்கு பதிலாக கல்பி அப்படின்றத சொன்னால் நேற்று கூட அப்படின்றத அர்த்தம். கல்பி மே தும்கோ கால் கர்னே வாலாத்தா, கல்பி மே தும்கோ கால் கர்னே வாலாத்தா. ஸோ இந்த சென்டென்ஸில் இந்த வயசில் கூட சுறுசுறுப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ இந்த வயசில் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ இந்த வயதில் அப்படின்னா இஸ் உமர் மே. ஸோ ஏஜ் அப்படின்னா உமர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ இல் சவுண்டு வந்ததுனால மே. ஸோ இஸ் உமர் மே. இந்த வயதிலும் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் உமர் மே பி ஓ அப்படின்னா அவர். ஆக்டிவ் ஹே, ஆக்டிவ் அப்படின்றத ப்ராப்பர் ஹிந்தியில் ஷக்ரியா அப்படின்னு சொல்லலாம், ஷக்ரியா ஹே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், அவர் லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ ஓ தேர் சே ஆயே தோபி கோய் பாத் நஹி. பரவாயில்லை அப்படின்னா கோய் பாத் நஹி ஹே, கோய் பாத் ஹே இல்லைனா கோய் நஹி பாத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோய் பாத் நஹி அப்படின்னா பரவாயில்லை அப்படின்றது அர்த்தம். லேட்டாக வந்தால் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் சே ஆயே தோபி,
கூட அப்படின்னா பி. வந்தால் அப்படின்னா ஆயேதோ அப்படின்றது அர்த்தம். போனால் அப்படின்னா கயேதோ அப்படின்றது. ஸோ அதே போல் தான் தேர் சே அப்படின்னா லேட்டாக. ஓ தேர் சே ஆயேதோ பி கூட கோய் பாத் நஹி. அடுத்தது பாருங்கள், இந்த மோசமான சுச்சுவேஷன்லேயும் அவர் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இந்த மோசமான சூழ்நிலையில் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் கராப் ஹாலாத் மேபி. ஹாலாத் அப்படின்னா சுச்சுவேஷன், சூழ்நிலையை குறிக்குது. கராப் அப்படின்னா மோசம் அப்படின்றது அர்த்தம். இந்த மோசமான அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் கராப் ஹாலாத் மே, இந்த சூழ்நிலையில். மேபி அப்படின்னா இந்த சூழ்நிலையில் கூட. ஓ தூசரோன் கி மதத் கர் ரஹேஹேன். தூசரோன் அப்படின்னா மற்றவர்களுக்கு. ஸோ தூசரோன் கி மதத் கர் ரஹேஹேன் அப்படின்னா உதவி கொண்டு இருக்கிறார். மதத் அப்படின்னா ஹெல்ப். ஸோ மதத் கர் ரஹேஹேன் அப்படின்னா உதவி கொண்டு இருக்கிறார், ரெஸ்பெக்டோட சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், நேற்று தான் அவரை பார்த்தேன், அப்போ கூட எனக்கு இதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நேற்று தான் பார்த்தேன், அப்போ கூட அப்படின்றத சொல்கிறதுக்கு வந்து தபி. ஸோ கல்பி அப்படின்னா நேற்று கூட, அப்பி அப்படின்னா வந்து இப்போது கூட. ஸோ அப்போ கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு தப்பி அப்படின்றது வரும். ஸோ நேற்று தான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மெயினே உசே கல்ஹி தேக்காத்தா, நேற்று தான், கல்ஹி அப்படின்னு வரும். ஸோ ஹி அப்படின்றது வந்து தான், கல் அப்படின்னா நேற்று, கல்ஹி அப்படின்னா நேற்று தான், தேக்காதா அப்படின்னா பார்த்தேன், தப்பி அப்போ கூட, உஸ்னே அவர், முஜே அப்படின்னா எனக்கு, இஸ் பாரேமே அப்படின்னா இதை பற்றி சொல்லவில்லை, நஹி பத்தாயா. ஸோ मैंने उसे कल ही देखा था तभी उसने मुझे इस बारे में नहीं बताया. போன வாரம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ கூட அவங்க என்கிட்ட சரியாக பேசலை அப்படின்னு சொல்கிறதுக்கு मैं पिछले हफ्ते उनके घर गया था और तभी उन्होंने मुझसे ठीक से बात नहीं किए. ஸோ நான் போன வாரம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? மே பீச்சிலே ஹஃப்தே. ஸோ பீச்சிலே அப்படின்னா போன, கடந்த அப்படின்றது அர்த்தம், முடிஞ்சதை பற்றி சொல்கிறது. பீச்சிலே அப்படின்னா நடந்தது, பாஸ்ட்டு. ஹஃப்தா அப்படின்னா வாரம். ஸோ பீச்சிலே ஹஃப்தே உன்கே கர் அப்படின்னா அவருடைய வீட்டுக்கு. போயிருந்தேன் அப்படின்னா கயாத்தா. ஸோ போயிருந்தேன், அப்போ கூட ஒழுங்காக பேசலை. இந்த 2 சென்டென்ஸ் இணைக்கிறதுக்காக வர கன்ஜெக்ஷன் தான் அவர்னா வந்து அண்டு மாதிரி, ஓகேவா? அப்போ கூட அப்படின்னு சொல்கிறது தப்பி. உன்ஹோனே அப்படின்னா அவர், முத்சே அப்படின்னா என்கிட்ட, தீக்ஸே அப்படின்னா சரியா, நன்றா அப்படின்றது அர்த்தம். தீக்ஸே அப்படின்னா நன்றாக, சரியாக. பாத் நஹி கியே அப்படின்னா பேசவில்லை. அடுத்தது பாருங்கள், 2 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அப்போ கூட நீங்கள் என்னை வந்து பார்க்கல. ஸோ 2 दिन तक 2 நாட்களாக, மேரி தபியத் தீக் நஹி ரஹி. ஸோ தபியத் அப்படின்னா உடம்பு, தீக் நஹி ரஹி அப்படின்னா நன்றாக இருக்கவில்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ தீக் நஹி ரஹி, தபி அப்போ கூட, தும்னே நீங்கள், முஜே ஆக்கர் நஹி தேக்கா. முஜே அப்படின்னா என்னை, ஆக்கர் நஹி தேக்கா அப்படின்னா வந்து பார்க்கவில்லை. ஸோ வந்து பாரு அப்படின்னா ஆக்கர் தேக்கோ, வந்து பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ பார்க்கவில்லை அப்படின்னா நஹி தேக்கா. ஸோ வந்து பார்க்கவில்லை, ஆக்கர் நஹி தேக்கா. பார்க்கவில்லை அப்படின்னா நஹி தேக்கா, வந்து பார்க்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆக்கர் நஹி தேக்கா. ஸோ 2 दिन तक मेरी तबीयत ठीक नहीं रही तभी भी तुमने मुझे आकर नहीं देखा. அடுத்தது பாருங்கள், பலத்த மழை பெஞ்சாலும் கூட அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பாரி பாரிஷ் ஹோனே பர் பி ஓ ஆஃபீஸ் ஜாத்தா ஹே. ஸோ அவர் ஆஃபீஸ் போயிடுவார். இது வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து சொல்கிறது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். ரொம்ப மழை பெஞ்சாலும் அவர் ஆஃபீஸ் போயிடுவார். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். அவர் ஆஃபீஸ் போயிடுவார் அப்படின்றத ஓ ஆஃபீஸ் ஜாத்தா ஹே, அவள் ஆஃபீஸ் போய்விடுவாள் அப்படின்னா ஓ ஆஃபீஸ் ஜாத்தி ஹே அப்படின்றது வரும். ஸோ நல்ல பலத்த மழை பெஞ்சாலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பாரி பாரிஷ். பாரி அப்படின்னா பலமான, பாரிஷ் அப்படின்னா மழை. ஹோனே பர்பி அப்படின்னா பெய்தாலும் கூட, ஹோனே பர்பி அப்படின்னா பெய்தாலும் கூட. ஓ ஆஃபீஸ் ஜாத்தா ஹே. நான் அவ்வளோ கேட்டும் கூட அவங்க இதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே பூச்னே பர்பி உன்ஹோனே முஜே இஸ்கே பாரேமே கபி நஹி பத்தாயா. சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கபி நஹி பத்தாயா. ஸோ இஸ்கே பாரேமே அப்படின்னா இதை பற்றி. ஸோ நான் அவ்வளவு கேட்டும் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மேரி பூச்னே பர் பி, நான் கேட்டும் கூட. ஸோ மேரி கித்தனே பூச்னே பர்பி, கித்தனே அப்படின்னா அவ்வளவு, எவ்வளவு அப்படின்றது அர்த்தம். ஸோ மேரி பூச்னே பர்பி, நான் அவ்வளவு கேட்டும் கூட. பூச்னே பர்பி அப்படின்னா கேட்டும் கூட. உன்ஹோனே அப்படின்னா அவங்க, முஜே அப்படின்னா எனக்கு, இதை பற்றி இஸ்கே பாரேமே கபி நஹி பத்தாயா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கபி நஹி பத்தாயா. நான் கேட்டப்போ கூட அவள் தரல அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி மாங்னே பர்பி உஸ்னே நஹி தியா, அவள் தரவில்லை அப்படின்னா உஸ்னே நஹி தியா.
ஸோ தே தோ அப்படின்னு சொல்லுவோம், கொடுங்க அப்படின்னா அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் தியா. மேரி மாங்னே பர் மீ, நான் கேட்டும் கூட. மாங்னே பர் பி, ஸோ பொருள் கையில் கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னா மாங்கோ அப்படின்ற ஒரு வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேட்டபோது கூட அப்படின்னு சொல்லும் பொழுது மாங்னே பர் பி அப்படின்ற சொல்கிறோம். உஸ்னே நஹி தியா. நான் உண்மையை சொன்னப்போ கூட யாரும் நம்பலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மெயினே சச் கஹா தபி. ஸோ நான் உண்மையை சொன்னபோது கூட, மெயினே சச் அப்படின்னா உண்மை, கஹா அப்படின்னா சொன்னேன் அப்படின்றது அர்த்தம், தபி அப்படின்னா அப்போது கூட, கிஸ்னே அப்படின்னா யாரும், முஜ்பர் அப்படின்னா என்னை, விஸ்வாஸ் நஹி கியா அப்படின்னா நம்பவில்லை, அதாவது நம்பிக்கை வைக்கவில்லை. விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை, விஸ்வாஸ் நஹி கியா. மேனே சச் கஹா தபி கிஸ்னே முஜ்பர் விஸ்வாஸ் நஹி கியா. ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.